ஐபிசி என்ன பாஸ்கரன் கந்தையா அவர்கள் என்ன நம்ப இல்லைன்னா இந்த சிங்கள பகுதியிலே வாழ்ந்து கொண்டு வருகிற அந்த கலைஞர்களுடைய அந்த திரைப்படத்துறை என்பது இன்றைக்கு சர்வதேச அளவிலே போட்டி போடுகின்ற அளவிற்கு இங்கே இருக்கிற சினிமான்றது வந்து அவ்வளவு ஈஸியாக பில்ட் பண்ணக்கூடியது இல்லை. ஏன்னா இங்கே இது இப்படியே நீத்து போயிருக்கு. சரியான ஸ்கிரிப்ட் அப்படியே முழுக்க சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களோட கையில் கொடுத்துறான். இந்த திரைப்படத்தில் நீங்கள் அம்பகாமத்தையும் நினைவுபடுத்தி இருந்தீர்கள். அந்த அம்பகாமத்தினுடைய காடுகள் ஒரு படத்துக்குமே இப்படி ஒரு அமைதியை நான் பார்க்கவே இல்லை. நான் இப்போ ஒரு அமைதியை தேடி ஆரோவில் என்ற இடத்துல வந்து நிம்மதியாக இருக்க நினைக்கிறேனே. இந்த உலகம் இவ்வளவு பெண்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க. எங்களுடைய ஐபிசி குழுமத்தினுடைய தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் நீங்கள் உரையாடி இருப்பீங்கள். அவர் வந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். ஐபிசி தமிழ் அதை தயாரித்திருக்கிறது. இந்த கதைக்கான அந்த வரவேற்பு முதல் கட்டத்திலே நீங்கள் இதை குறிப்பிடுகிற போது வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக உங்களை இன்றைக்கும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த கலையை பொறுத்த வரைக்கும் கலைகளூடாக ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியலை இன்னும் ஒரு காலகட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பண்புகளை கலைகள் கொண்டிருக்கு. இதனால் தான் கலைகள் காலத்தால் அழியாத ஓவியங்களாக இன்றைக்கும் போற்றப்படுகின்றன. முன்னர் ஒரு காலத்தில் நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களை அவற்றுடைய கோர்வையாக இன்றைக்கு நாங்கள் கற்று அறிந்து கொள்ளுகிறோம் என்றால் அதற்கு இந்த கலைகளுடைய பங்களிப்பு என்பது அபரிமிதமாக இருக்கிறது. இப்படியான ஒரு பின்னணியில் இந்த ஈழத்து கலைகளை பொறுத்த வரைக்கும் அதிலும் இந்த ஈழத்து சினிமா என்கிற ஒரு பொருள் அல்லது அந்த சொல் அல்லது அந்த பதம் இன்றைக்கு அதிகமாக உச்சரிக்கப்படுகிற ஒரு பேராக மாறி இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த நிலத்திலே இருந்து படைப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அது அண்மையிலே வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய நிலத்துக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய இந்த தென்னிந்திய சினிமாக்களோடு போட்டி போட முடியுமா என்கிற ஒரு கேள்வி நீண்ட நாட்களாக பலரிடம் இருக்கக்கூடும். முடியும் என்கிற அந்த வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய வகையிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக படைப்புகள் வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றன. இந்த பின்னணியிலே ஐபிசி தமிழ் பெருமையோடு வழங்கி கொண்டிருக்கின்ற ஐபிசி தமிழினுடைய தயாரிப்பாக வெளிவந்திருக்கின்ற பொம்மை என்கிற ஒரு திரைப்படம் திரையரங்குகளிலே வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நாடளாவிய ரீதியிலே. இந்த பின்னணியிலே பொம்மை திரைப்படத்தினுடைய இயக்குனர் நவயுகா குகராஜா அவர்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறோம். சில விடயங்களை உரையாட போகிறோம். ஒரு பெண் இயக்குனர் என்கிற பெருமையோடு எங்கள் முன்னே அமர்ந்திருக்கின்ற அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சரி, நல்ல ஒரு பொம்மை என்கிற திரைப்படத்தோடு இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நானும் அந்த திரைப்படத்தை நேற்று பார்த்திருந்தேன். எங்களாலேயும் இப்படியான கலைகளை நாங்கள் செய்யலாம், நாங்களும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்கிற ஒரு அந்த பேர் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக அது வந்திருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாராட்ட வேண்டிய இடத்திலே பாராட்ட வேண்டும், அதே நேரத்தில் ஏதாவது சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். இந்த திரைப்படம் யாருக்கானது? யாரை உங்களுடைய பார்வையாளர்களாக நீங்கள் கொண்டு இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறீர்கள்? இந்த படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். இங்கே ஈழத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்து போனவங்களும் சரி, அதே நேரம் ஒட்டுமொத்த தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் என்று நான் இதை சொல்லுவேன். இந்த படத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற கருத்து வந்து வரலாறு வந்து நாங்கள் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு யுத்தமாக இருக்கட்டும், ஒரு சம்பவமாக இருக்கட்டும், வரலாற்றில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நடந்தது திருப்ப அதே போலவே இன்னொரு இடத்துல நடக்கிறத நாங்க பார்ப்போம். அது பார்த்தா இப்ப போர் போன்ற விஷயங்கள் வந்து ஒரே டெம்ப்ளேட்டா இருக்கும். அங்க வச்சதை அப்படியே கொண்டு இங்க வைக்கலாம். அங்க என்னென்ன நடந்ததோ அது அப்படியே இங்கேயும் நடக்கும். அப்ப அதுதான் எனக்கு இந்த கதைக்கான ஒரு என்ன சொல்றது, இந்த விஷயத்தை தான் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் காரணம் என்னன்னா, நான் வரலாற்று கொஞ்சம் படிக்க எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கிறதா. நான் 2000 வருடம் 2500 எங்களோட வரலாறு எழுதப்பட்ட காலத்துல இருந்து, வரலாற்று புத்தகங்கள் இருக்கிற காலத்துல இருந்து நான் சில விஷயங்களை படிக்கும்போது எனக்கு இன்ன வரைக்குமே அது அதே மாதிரி தான் இருக்கு. அன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்ததோ அதே தான் இப்பவும் நடக்குது, ஒரு மாற்றமும் இல்லாம அப்படின்றது வந்து திட்ட தெளிவா எனக்கு தெரிஞ்ச நேரத்துல நான் இதை நான் இப்படியான விஷயத்த இதை நான் கொண்டு போய் சொல்லணும், இதை நான் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சதுனாலதான் இந்த பொம்மை கதை வந்து உருவாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அதை ஒரு திரைக்காவியமாக பார்க்க முடிகிறோம். அதில் உங்களுடைய அந்த எழுத்து ஆளுமையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன ஒரு இயக்குனருக்கு வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய அந்த புரிதல் என்பது மிகவும் அவசியமான ஒரு விடயமா இருக்குது. நீங்களும் அந்த வரலாற்றை தழுவி வரலாற்றுடைய பக்கங்களிலே பேசப்பட வேண்டிய விடயங்களை சமகாலத்திலே
சில விடயங்களை நாங்கள் உரத்து பேச வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நேரடியாக பேச முடியாது, ஆனால் இப்படியும் சொல்லலாம் என்கிற ஒரு அடிப்படையிலே அந்த திரைப்படத்தை நீங்கள் இயக்கி இருக்கிறீர்கள். இந்த கதைக்கான இந்த கதை கருவுக்கான காரணமும் உங்களுடைய வரலாற்று தேடல், அதுவும் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லணும் என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்படியான ஒரு திரைக்கதையை எழுதுகிற போது அதை நீங்கள் அதை ஒரு திரை காவியமாக மாற்றுவதற்கு அந்த ஸ்கிரீன் பிளே என்பது மிக காத்திரமாக அதை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கும். இந்த பயணம் எல்லாம் எப்படி ஆரம்பித்தது? ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்திலே நான் நினைக்கிறேன் கவிதை பயணத்தோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு படைப்பாளியாக உங்களை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு இந்த டிஜிட்டல் மீடியாவுக்குள்ளே பயணப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி இந்த பயணம், இந்த ஆர்வம் எப்படி தோற்றிக் கொண்டது? இந்த ஆர்வம் வந்து பரம்பரையா வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பா ஒரு படைப்பாளி. அப்பா அரங்கம் அப்படின்ற நாடகத்துல முதலாவது தமிழ் நாடக சஞ்சிகையோட ஆசிரியர் ஈழத்துல வெளியாக. அப்படி 80களில் வந்து அப்பா ஒரு தேசிய விருது வென்ற ஒரு கலைஞர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அப்ப அவரோட பரம்பரையில் அவரோட பரம்பரை கூட அவரோட அப்பப்பா கூட கூத்து கலைஞர்களாக இருந்தாரு. அப்படி ஒரு இதுல இருந்து வரும்போது சின்னலையே வந்து எனக்கு என்னன்னா, அப்பா ஒரு டிரெக்டர், டிராமா டிரெக்டர், அப்ப படங்களும் அந்த காலத்துல பண்ணியிருந்தார். அப்ப அதே மாதிரியே நான் வரணும்ன்றது எனக்கு சின்னல இருந்தே அது எப்படி வந்ததுன்னு தெரியல, அது அப்படியே வந்தது. அதுக்கு பிறகு மெதுவா நான் பள்ளி காலங்கள்ல நாடகங்கள் இயக்குறது, மற்றது கவிதை எழுதுறது, கவிதை புத்தகங்கள் வெளியிடுறதுன்னு பள்ளி காலம் முடிஞ்ச பிறகு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லயும் நிறைய டிராமாஸ் டிரெக்ட் பண்ணியிருக்கிறேன், நடிச்சிருக்கிறேன். அது ஒரு அங்க இருந்தால் அப்படியே இங்க வரைக்குமே அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. ஒரு சினிமா வரைக்குமே அங்க இருந்தே நான் பயிற்சி பெற தொடங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் இந்த பயணம். சுருக்கமாக சொல்ல போனால் சொல்லுவார்கள், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று சொல்லுவார்கள். அந்த இயல்பு என்பது நான் நினைக்கிறேன் அது பரம்பரையூடாக கடத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் வாழ்ந்த சூழல், கேட்ட விடயங்கள் அப்படி அந்த ஆர்வத்தை தூண்டி இருக்கலாம். உங்களுடைய பதிலில் இருந்து அதை நாங்களும் அனுமானித்துக் கொள்ள முடிகிறது. சரி, நாங்கள் மேலும் இந்த பொம்மை திரைப்படத்தினுடைய பக்கம் செல்லலாம். எங்களுடைய கலைஞர்களாலும் இப்படி நிகழ்த்துகையை ஆற்றுகையை செலுத்த முடியும் அல்லது செய்ய முடியும் என்கிற ஒரு விடயத்தை அந்த திரைப்படம் வந்து நிரூபித்திருக்கிறது. இந்த கதையை வந்து நீங்கள் முதலாக எங்களுடைய ஐபிசி குழுமத்தினுடைய தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்களோடு நீங்கள் உரையாடி இருப்பீங்கள். அவர் வந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். ஐபிசி தமிழ் அதை தயாரித்திருக்கிறது. இந்த கதைக்கான அந்த வரவேற்பு முதல் கட்டத்திலே நீங்கள் இதை குறிப்பிடுகிற போது எப்படி இருந்தது? இப்படி ஒரு கதையை நிகழ்த்திவிட முடியும், திரைக்காவியமாக ஆக்கிவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருந்ததா? நிச்சயமாக இருந்தது. ஐபிசி என்ன பாஸ்கரன் கந்தையா அவர்கள் என்ன நம்ப இல்லைன்னா இந்த கதையை நாங்கள் உண்மையாக செய்திருக்க முடியாது. நான் இதை சொன்ன இந்த ஸ்கிரிப்டாகவே தான் அவங்கள்ட்ட இதை கொடுத்துருந்தேன். அப்போ கூட அவங்க சரி நாங்கள் செய்யலாம் அப்படின்ற முடிவை உடனடியாக எடுத்திருந்தாங்க. அவங்களோட பங்கு வந்து ரொம்ப பெரிய பங்காக இருந்தது. இந்த வேலையில வந்து அந்த வேலையை வடிவாக செய்யட்டும். அவங்க வந்து தலையீடுகள் அது பொருத்தமான தலையீடுகளாக தான் எப்பயுமே இருந்தது. பொருத்தமான வழிகாட்டுதல்களாகவும் அப்படித்தான் அது இருந்திருக்கு. அது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கான ஒரு நல்ல ஒரு பண்பு அப்படின்னு நான் பார்த்தேன். அது எனக்கு நிறைய சப்போர்ட்டா இருந்தது. எனக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்குள்ளுக்கு என்னால நிறைய விஷயங்களை தைரியமா கொண்டு போக முடிஞ்சது. இல்ல இது செய்யாதீங்க, இது நடக்காது, இது செய்யாதீங்க, இது வராது, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான எதுவுமே அவங்க ஈழத்து கதை, ஈழத்து படம் நாங்க செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து வந்த விஷயமா இருந்ததே தவிர மற்றபடி எனக்கு அந்த இதை செய்யாதீங்க, இது இப்படி வேணாம் அப்படின்றதுகள் இருக்கவே இல்லை. அதனால எனக்கு ஒரு நல்ல சுதந்திரமும் நல்ல ஒரு இதுவும் இருந்தது அது செய்துட்டு போறதுக்கு. அதே மாதிரி நான் இங்க இருக்கிற கலைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க இருக்கிறவர்கள்ல நான் சில படைப்புகள்ல பங்கேற்றிருப்பேன் தானே. அங்க எனக்கு இவங்களை நான் பேரவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கணும். இப்ப இதுல இருக்கிற எல்லாரையுமே நான் ஒரு செட்ல பார்த்திருப்பேன். அந்த செட்ல அவங்க உயிரை கொடுத்து வேலை செய்தவங்களா இருந்திருப்பாங்க. நான் அப்ப எல்லாமே ஓகே இவங்களை நான் கூப்பிடுவேன் அப்படி நான் எப்பயுமே அப்படி யோசிப்பேன். ஏன்னா இங்க இருக்கிற சினிமான்றது வந்து அவ்வளவு ஈஸியா பில்ட் பண்ணக்கூடியது இல்லை. ஏன்னா இங்க இது இப்படியே நீத்து போயிருக்கிற ஒன்றை திருப்ப நாங்க புதுப்பிச்சு எங்களால் எலிமெண்ட் ப்ரூவ் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்து இருத்தி காட்டி அதுக்கு பிறகுதான் அவங்க நம்புவாங்க, அடுத்த படைப்புக்கு வருவாங்க. அப்ப இங்க வர ஒவ்வொரு படைப்பும் அதை கொஞ்சமாவது செய்யணும். ஒரு 10%, 5% இப்படி செய்து சேர்த்துத்தான் அந்த நம்பிக்கையை நாங்க வளர்க்க முடியும் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை வளர்க்கறதுன்றதா ஒரு பெரிய விடயம். அப்ப அதுல வந்து எனக்கு ஐபிசி
முழுக்களுமே அந்த சுதந்திரத்தையும் அந்த அந்த அவங்களோட அர்ப்பணிப்பு அவங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதே நேரம் இப்போ நாங்கள் கதையை சொல்ல போன நேரத்துல மட்டும் இல்லை, நான் அதுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் ஐபிசி இந்திய கலையகத்துக்கு போய் சில விஷயங்கள் அவங்களோட வேலை செய்திருந்தேன். நான் கொழும்பு கலையகத்துல வேலை செய்திருந்தேன். எல்லா இடங்கள்லையுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு நிறுவனமா, ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு நான் சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருக்கிறது கேட்டுக்கொண்டு இருக்கிற போது. உண்மையிலே ஐபிசி தமிழுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. நிலத்தினுடைய பணிகளை கொண்டு செல்ல வேண்டிய அந்த தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த திரைப்படத்திலே மிக முக்கியமாக நாங்கள் சிங்கள கலைஞர்கள், அது தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், இனி அங்கே பங்காற்றி இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய அந்த பெயர்களையும் காண முடிந்தது. இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடணும். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வடகிழக்கு பிரதேசங்களாக இருக்கட்டும், இந்த நிலத்திலே இருந்து ஒரு 5-6 மணித்தியால பயணத்திலே நாங்கள் சந்திக்கக்கூடிய சிங்கள பகுதியிலே வாழ்ந்து கொண்டு வருகிற அந்த கலைஞர்களுடைய அந்த திரைப்படத்துறை என்பது இன்றைக்கு சர்வதேச அளவிலே போட்டி போடுகின்ற அளவிற்கு அது வளர்ந்திருக்கிறது. ஈரானிய திரைப்படங்களோடு ஒப்பிட்டு பேசுகிற அளவிற்கு அந்த திரைப்படங்கள் வளர்ந்திருக்கின்றன. மிகப்பெரிய இயக்குநர்களை அந்த நிலம் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க அந்த கலைஞர்களை உள்வாங்கி இப்படியான ஒரு படத்தை கொடுக்கின்ற போது அதை நீங்கள் எப்படி கையாண்டீர்கள்? அவர்களை அணுகுகிற போது ஒரு தமிழ் படம், அதிலும் எங்களுடைய நிலத்தினுடைய கதைகளை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று நாங்கள் எல்லாவற்றையும் நேரடியாக சொல்லிவிட முடியாது. ஆனால் சொல்ல வேண்டிய தருணத்திலே சொல்லக்கூடிய வழிகளிலே சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். அப்படியான ஒரு கதை களத்திலே எப்படி அவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள்? எப்படி அவர்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீர்கள்? ஆரம்பத்துல இந்த கதையை நான் எழுதிட்டு அவங்க என்னோட பொட்டு குறுந்திரைப்படத்துல இருந்து அவங்க என்னோட வேலை செய்யறாங்க. ஒரு பொட்டு ஒரு பெண்ணியம் பேசுகிற ஒரு படமா இருந்தது. அதுல நிறைய பெண்கள் வேலை செய்றாங்க. அவங்க எல்லாருமே டெக்னீஷியன்ஸா இருந்தாங்க, தொழில்நுட்ப பகுதியில வேலை செய்யறவங்களா இருந்தாங்க. அப்ப அவங்களோட நான் வேலை செய்த, அதுக்கு பிறகு பெட்டக்கோழி கூவி அப்படி ஒன்று டாக்குமெண்ட்ரி செய்தாங்க. இது எல்லாத்துலயுமே அவங்க என்னோட பயணப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த படத்தை நான் எழுதி முடிச்ச பிறகு எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னா இதை அவங்க எப்படி எடுத்துக்கொள்ள போறாங்க. இப்ப இது ஒரு சரியான சென்சிட்டிவான ஒரு கதை, ஒரு பெண்ணிட கதை, ஒரு 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 பெரிய ஒரு ட்விஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கதை. அதுல நிறைய அவ்வளவுமே உண்மை சம்பவங்கள், அவ்வளவுமே ஒரு உண்மை. அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலைகளும் அவ்வளவு பொருத்தமான அரசியல் சூழ்நிலைகளா இருந்ததான்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த நேரத்துல இதை நான் கொண்டு போய் சேர்க்கும் போது அதுல இதை செய்ய முடியாது அப்படின்னு இருந்தவங்களும் ஒரு சிலர் இருந்தாங்க. ஆனா இந்த நான் திரைப்படத்துக்கு தெரிவு செய்த எல்லாருமே இல்ல நாங்க இதை செய்வோம். நான் அதை அவங்களுக்கு நான் வெளிப்படையா ஸ்கிரிப்ட் முழுக்க, சரியான ஸ்கிரிப்ட் அப்படியே முழுக்க சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களோட கையில கொடுத்தனா, இங்க விருப்பம் வேண்டா என்னோட வேலை செய்யணும், நான் இதை எப்படி சொல்ல சும்மா அறகுறையா சொல்லி அந்த வேலை செய்யணும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணல. இதுதான் ஸ்கிரிப்ட். எங்களுக்கு நடந்த அநீதியை அநியாயத்தையும் தான் பேசுறோம். ஸோ நீங்க பாருங்க, இது உங்களுக்குமே இல்லை, இதுக்கு ஜஸ்டிஸா நாங்க வேலை செய்யணும்னா நீங்க வாங்க. எல்லாருமே நான் முதல் கதை சொன்னேன். கதை சொன்ன நேரம் அவ்வளவு பாசிட்டிவா எல்லாரும் வேலை செய்யணும்னு வந்தாங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்டையும் படிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருந்தது, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. அப்ப அவங்களும் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கும் விருப்பமா இருந்தது, இப்படி ஒரு படத்தை நாங்க செய்யணும், இதுல எங்களை பங்களிப்பு இருக்கும், நாங்கள் இதுக்கு பங்களிக்கிறாக்களா தான் இருக்கும். இதை இதுக்கான இதை இல்லை செய்ய வேணாம்னு சொல்ற அந்த இடத்துல எங்களோட சமூகமோ கலைஞர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல அவங்க இருந்தாங்க. இப்பயும் நான் படத்தை பார்த்தவங்களோ சரி, யாருமே அதுக்கு எதிரான எந்த இதுவுமே நாங்க சொல்லி இருக்கிற அந்த அரசியலை அவங்க விரும்புறாங்க. அந்த கருத்தியல் அரசியல் பற்றிய புரிதல் அப்படி இருந்தது. உண்மையாக அவங்களுக்கு அது அந்த அரசியல் அவங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சுதான் இருக்கு. அவங்களுக்கு அந்த அரசியல் புரிஞ்சுதான் இருக்கு. ஆனா அந்த அரசியலுக்கு எதிராக அவங்க எதுவுமே சொல்றதுக்கு அவங்க சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அது சரி, நாங்க சொல்ல வாரது சரி, இப்படி நிறைய கதைகள் அங்க இருக்கு, எல்லாம் சொல்லப்பட வேணும்ன்றதுதான் அவங்களோட விருப்பம். அவங்க நான் எல்லா மீடியாவுக்கு போன நேரங்கள்லையும் எல்லாருமே அதைத்தான், ஒரு நார்த்ல இருந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒரு படத்தோட வந்திருக்கிறாங்க, அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கள நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய ஆர்டிக்கல் உண்டு, பொம்மை பெட்டி மட்டுமே அந்த ஆர்டிக்கல்ல வந்திருந்தது. அப்போ அவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க செய்யறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் நியூட்ரலா இருக்கு, நடுநிலைமையோட இருக்கிறாங்க அப்படின்னு நிச்சயமாக நாங்கள் அதிகமாக பேசுகிற விடயம்
கலைகளூடாக எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய வரலாறு, எங்களுடைய அரசியலை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது. அதனுடைய தேவையும் வந்து உணரப்படுகிறது. ஒவ்வொரு கலைஞரும் தங்களுக்கு காத்திரமான அல்லது தங்களால் இயன்ற அந்த அளவிலே இப்படியான பயணத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அந்த பயணத்திலே இணைந்து கொண்டதில் மகிழ்ச்சி. சரி, இந்த திரைப்படத்தை பார்த்த பிற்பாடு எப்படியான கருத்துக்களை மக்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள்? உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்றீங்க? ஏனென்றால் இது உங்களுடைய முழுநீள திரைப்படம். படத்தை எடிட் எல்லாம் முடிச்சு படம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு எனக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த படம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, அல்லது ஒரு தனியாவே ஒரு ஆர்ட் ஃபில்ம் வந்துட்டு அப்படி நினைச்சிருவாங்களா அப்படின்னு நான் அப்படி ட்ரீட் பண்ணல. இதை ஒரு நடுவுல தான் வச்சு இந்த படத்துக்கான ட்ரீட் பண்ணியிருந்தேன். இது எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய சின்ன நான் சொல்றது வந்து 17-18 வயசு அந்த அந்த பிள்ளைகள் கூட, டீனேஜஸாக இருக்கிறவங்களுக்கு கூட இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்றதான் எனக்கு இருந்தது. பிறகு அது எனக்கு தான் கொடுத்தது. அது 17-18 வயசு 19 வயசு பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸோட இதோட வந்து பார்க்கலாம் படத்தை. அப்படி நான் பார்க்கும்போது இந்த இந்த டீனேஜில் இருக்கிறவங்க, எனக்கு நேற்று கூட யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு 3 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் என்னோட மனத்தியால கணக்கா பேசினாங்க. நீங்க ஸ்கிரீன் பிளேல இந்த இது வச்சிருக்கீங்க, இத்தனை ஸ்டைல்ஸ், இத்தனை இதுகள் ஸ்டோரிஸ் யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இப்படின்னு அவங்க பேசுறாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்தது. நாங்க இப்படி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரலையே, நீங்க இவ்வளவு வேலை செய்யுது இப்படி. எனக்கு அந்த சின்ன கட்டு இருந்த அந்த விமர்சனத்தை கேட்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு இப்ப அவங்க வந்து இப்போ நான் போனதுக்கு பிறகு ஃபேமிலி எங்களோட வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கும் கால் பண்ணி இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை உண்டு. நான் எனக்கு தேவைப்பட்ட விஷயம் அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க இதை ரசிக்கிறாங்களா, அவங்களுக்கு இது போய் சேருது, அது உண்டு. அதுல நான் உண்மையா பொம்மை வெற்றி கண்டு இருக்கேன். நான் சொல்லலை, பொம்மை வெற்றி கண்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு படம் வந்து எப்பயுமே ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் தான். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நான் இந்த வேலையை சரியா செய்தா மட்டும் போதாது, எல்லாருமே சரியா செய்தா தான் படம். அப்போ அது உண்டு. மற்றது வந்து கொஞ்சம் வயசானவங்க, நிறைய இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருந்தவங்க, அவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. நேற்று கூட நிறைய பேர் கண்கலங்கி அழுது. நேற்று ஒரு நீதிபதி ஒரு அப்பாட நண்பர் வந்திருந்தார், கண்கலங்கி அழுது. எல்லாரையுமே அது வந்து ஒரு விதத்துல படைப்பு வந்து அவங்களோட பழைய கதைகளையோ அவங்களோட நினைவுகளையோ மீட்க என்னன்னு எனக்கு தெரியல. நான் அவங்கள வந்து பயங்கரமா கதைக்குள்ள அவங்க போறாங்க. அது எனக்கு விளங்குது. எங்க நான் ஸ்கிரீன் பண்ணினாலும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே யாருமே பேச மாட்டாங்க. இப்ப நாங்க வேற ஸ்கிரீனிங்ஸ் நான் பாண்டிச்சேரியில ஸ்கிரீன் பண்ணினப்போ அங்க வந்து இப்ப டிரெக்டரோட இன்டராக்ஷன் இருக்கு முடிஞ்ச பிறகு. அப்ப நிறைய நேரம் நான் வெயிட் பண்ண வேண்டி வந்தது. அவங்க எல்லாம் மூடு ஃபிக்ஸ் ஆகி கேள்வி கேட்குற ஒரு மூடுக்கு வர்றதுக்கு ஒரு டைம் ஆகும். அங்கேயும் ஒரு ஒயிட் லேடி வந்து என்ன கட்டி பிடிச்சி அழுது, அப்படி நிறைய எமோஷனலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லேடி ஒரு அப்படி. எனக்கு உண்மையாவே இந்த படத்துல நான் அவ்வளோ எதிர்பார்த்தனான்னு தெரியல. நல்லா வந்துடணும் வேண்டி நிறைய வேலை செய்தேன். நான் தொடக்கத்துல இருந்தேன், நிறைய உழைப்பு. இப்ப நான் ஒரு விஷயத்த எங்கெல்லாம் என்னால மிச்சம் பிடிச்சு எங்கெல்லாம் நானே வேலை செய்து ஒரு சப்டைட்டில் பண்றேன்னா நான் எழுதி கொடுத்து அந்த டைம் அந்த காசை சர்வ் பண்ணி அதை இன்னொன்றுக்கு போடலாம். அப்படிலாம் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் படத்துக்கு. அப்போ எனக்கு வந்து அப்படிதான் எல்லாமே எல்லா இடத்துலையும். மற்றது ஃபில்ம் மேக்கர்ஸ் சைட்ல கூட ஒரு அப்டிராக்ட் ஃபில்ம், சரியான கஷ்டமான ஒரு ஃபில்ம். ஸோ டெக்னிக்கலி இருக்கிறவங்க கூட அதை பத்தி பேசுறாங்க. கிரேட் மியூசிக் பத்தி பேசுறாங்க. மற்றது சில ஷார்ட்ஸ் வாவ்ன்ற மாதிரி இருந்தது. அப்படி ஸோ அப்படி நிறைய டிசைன்ஸ், போஸ்டர்ஸ், ஒரு சிங்கள குரூப் இருந்தது, ஃபில்ம் மேக்கர்ஸ் குரூப். அவங்க இது உங்களோட படத்துல போஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க. ஓ, இது எந்த படத்துல இருக்கிற ஒரு படத்துல சீன்ல இருக்கிற ஒரு ஷார்ட். நான் ஒன்றும் ஷூட் பண்ணி அதுக்குண்டு தனியா எடுத்து நான் பண்ணேன், படத்துல இருக்கிறத வச்சுதான் பண்ணியிருக்கேன். அவ்வளவுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு திருப்திகரமான விமர்சனம் வெளியில இருந்து எனக்கு வருது. உண்மை. ஏனென்றால் ஒரு படைப்பாளிக்கு அந்த படைப்பு பேசப்படுகிற போது, அந்த படைப்பு கொண்டாடப்படுகிற போது கிடைக்கின்ற திருப்தி என்பது அந்த படைப்பை எடுக்கிற போது அல்லது படைக்கிற போது கிடைத்த அந்த அல்லது அனுபவித்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் அது அந்த இடத்துல அது மறைஞ்சிடும். அது மிகப்பெரிய ஒரு திருப்தியை தரும். எத்தனை வருட உழைப்பு இந்த பயணம், இந்த திரைப்படம்? இந்த தமிழ்ட கதை நீங்க படம் பார்த்துருவீங்க. தமிழ்ட கதை எனக்கு கிடைச்சு ஒரு 4 வருஷமா நான் ஒரு ப்ரொடியூசர் யார்கிட்ட இதை கொடுக்கலாம், சரியான ஒரு ஆட்களை தான் அணுக முடியும், அவங்களுக்கு தான் இந்த படத்துல கதையிட
அந்த டெப் ஆழம் விளங்கும். அதை ஆழம் விளங்கினா தான் அவங்க வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்றது. அதுக்கு பிறகு அது ஃபில்ம் மேக்கிங் சைட்ல இன்ட்ரெஸ்டிங்கா பண்றது எந்த வேலை. ஆனா அந்த இது விளங்கணுமேன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேரோட கதைச்சிட்டு இருந்தேன். அப்படி ஒரு 4 வருஷம் ஸ்கிரிப்ட் பண்ணி ஷூட் பண்ண 2022 எக்கனாமிக் கிரைசிஸுக்குள்ள. அப்ப கிரைசிஸுக்குள்ள ஷூட் முடிச்சு படத்தை எடிட் பண்ணி முடிச்சு 1 இயர் ஃபெஸ்டிவலுக்கு வெயிட் பண்ணி தியேட்டர்ஸுக்கு வெயிட் பண்ணி தான் படம் வருது. அப்ப நான் வந்து இன்னும் உண்மையாவே இன்னும் கொஞ்சம் ஃபுல் எல்லா தியேட்டர்ஸும் எடுத்து நாங்க சிங்கள தியேட்டர்ஸ் எல்லாம் எடுத்து செய்யறதா இருந்தால் நாங்க மே வரைக்குமே வெயிட் பண்ணோம். அப்ப இது தமிழ் மக்களுக்கான படம். சிங்கள மக்களும் அந்த கட்டாயம் பாக்குறாங்க, அதுல ஒண்ணும் இது மாற்று கருத்து இல்ல. என்றாலும் நான் அவங்க தமிழ் மக்களை ஃபோக்கஸ் பண்றதுனால ஓகே நான் அந்த டிசிஷன் எடுக்கிறேன், நான் இதை இப்ப ரிலீஸ் பண்றேன். அப்படிதான் படம் வருது. அதோட நாங்கள் நிறைய காலமாகவும் நாங்கள் படத்தை முடிச்சுட்டு வச்சிருக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நாங்கள் ஓகே இந்த ரிலீஸுக்கு வந்தோம். ஒரு நான் நினைக்கிறேன் 4 ஒரு எப்படியோ எந்த பயணம் வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பயணம் ஒரு படத்துக்கான பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படத்துக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கிட்டத்தட்ட உங்களுடைய பயணம் 10 வருடம், இந்த திரைப்படம் ஒரு 4 வருடம், எப்படி அது பயணப்பட்டிருக்கிறது. சரி, பொதுவாக ஒரு விடயம் இருக்குது. அது ஒரு இடத்துல யுத்தம் நிகழ்த்தப்படுகிற போது அல்லது வரலாற்றினுடைய பின்பக்கத்திலே நாங்கள் அந்த பின்புலத்திலே நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்த்தோமாக இருந்தால் அதிகமாக துன்பப்பட்டவர்களாக அல்லது துன்பியலை சந்தித்தவர்களாக பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறார்கள். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயம், உங்களுடைய ஐபிசி தமிழனுடைய இன்னும் ஒரு படைப்பு இருந்தது ஆனந்தரமணனுடைய இயக்கத்திலே 6ஆம் இல்லத்திலும் உங்களுடைய அந்த கதாபாத்திரம் என்பது வலிமையான ஒரு பாத்திரமாக பேசப்பட்டிருந்தது. இந்த பின்னணியிலே இப்படியான கதை கருக்களை நீங்கள் கொண்டு செல்லுகிற போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பாண்டிச்சேரியிலே இதை நீங்கள் திரையிலே காட்டியிருந்தீர்கள் என்று. அங்கிருந்த மக்களுடைய ஈழமண் தொடர்பான அந்த புரிதல் வந்து எப்படி இருந்தது இந்த திரைப்படத்தினூடாக? உண்மையாகவே வந்து அது ஆரோவில் அப்படி என்ற ஒரு இடம். ஆரோவில் அப்படின்னு பிரெஞ்சு மக்கள் மற்றது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களோ யாரோ அங்க வந்து வாழலாம். அது ஒரு தன்னிறைவு ஒரு பொருளாதாரம் இருக்கிற இந்திய அரசுக்கு கீழே என்கிற ஒரு இடம். அங்க எனக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங்கா தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த இடத்துல அவங்களா என்னை கண்டுபிடிச்சு எனக்கு ஃபேஸ்புக்கு மெசேஜ் எல்லாம் போட்டு, நான் நிறைய காலமா சில நேரங்கள்ல பார்க்க மாட்டேன் மெசேஞ்சர்ஸ் எல்லாம், அப்படி அவங்க என்னை தேடி பிடிச்சி தான் என்னை கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கே படத்தை பார்க்க போகிறோம், எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்களா சரின்னு சொல்லி நான் அப்போ எனக்கு ஒரு வேலையாக இந்தியா போக இருந்தேன். அப்போ அந்த நேரம் தான் நான் அங்கே கொண்டு போனேன். அங்கே ஸ்க்ரீன் பண்ணுற நேரத்தில் அதை நான் சொல்கிறேன், முதலாவது ஆடியன்ஸ் பொம்மையிட ஆரோவில்ல தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அமைதி, ஒரு சைலன்ஸ் எல்லாம் அங்கே அதை ஆர்கனைஸ் பண்ணினவங்க எனக்கு சொன்னாங்க, ஒரு படத்துக்குமே இப்படி ஒரு அமைதியை நான் பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு மௌனி, ஒரு பயங்கரமான ஒரு சைலன்ஸ். அதுக்கு பிறகு ஒரு ஆளாக பேச தொடங்கினாங்க. நிறைய பேர் மனது முடைஞ்ச நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் அழுதாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்டாங்க. தமிழுக்கேன்னு இப்படி நடந்தது, தமிழ் இப்படி அவங்க அதை தங்கட ஒரு கதையா ரிலேட் பண்ணி அவங்கட ஒரு இதா அதுல ஒரு ஆள் எனக்கு சொன்னா, நாங்க வந்து அமைதியை தேடி, அமைதியான இந்த இடத்துல வந்து அமைதியை தேடி வந்து இருக்கிறோம். இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அப்ப நாங்க இந்த அமைதியை தேடுறது சரியா? நாங்க அதுக்கு ஏதாவது உதவிடுமே. அப்ப நாங்க இப்ப எனக்கு அந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு கொஸ்டின் வருது, நான் சரியா? நான் இப்போ ஒரு அமைதியை தேடி ஆரோவில் என்ற இடத்துல வந்து நிம்மதியா இருக்க நினைக்கிறேனே, இந்த உலகம் இவ்வளவு பெண்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த நாள் என்ன சந்திச்சு கதைச்சிருந்தாங்க. அப்படி நிறைய விஷயங்கள். என்ன சொல்றது, எல்லா படத்துக்குமே ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க, நான் எல்லா படத்துக்குமே விமர்சனம் உடனே எழுதிடுவேன், இந்த படத்துக்கு எனக்கு விமர்சனம் எழுதவே முடியல, நான் என்னத்தை எதை எழுதுறது, எதை சொல்றது, எதை சொல்லாம விடுறதுன்றே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நிறைய விடயங்கள். அது என்ன சொல்றது, அவங்களோட கதையா, அவங்களோட மக்களா, அவங்களோட ஒரு உணர்வா அவங்க அதை எடுத்துக்கொண்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கான முதலாவது ஸ்கிரீனிங் அப்படி ஒரு பிளஸ்டான ஒரு இடத்துல நடந்திருந்தது. நிச்சயமாக. சரி, இறுதியாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் எங்களுடைய சமூகத்திலே ஒரு பெண்ணாக எழுந்து நிற்க முனைகிற போது சில தடைகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும். அதுவும் இந்த ஊடகத்துறையை பொறுத்தவரை, மிக முக்கியமாக இந்த படைப்பூக்கத்துறையை பொறுத்த வரைக்கும், படைப்பாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய
பயணம் என்பது நான் நினைக்கிறேன் நிறைய சவால்களை சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. நாங்கள் இந்த 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலத்தில் இந்த திரைப்படத்தை பார்க்கிற போது அதற்கு பின் இருக்கக்கூடிய உழைப்பை அறிந்து கொள்ள முடியும். அதுவும் இப்படியா நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க, அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது, அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங்கை வந்து நீங்கள் கொடுக்கல, அந்த சிங்கள கலைஞர்கள் அதை கொண்டாடிய விதத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த பரிச்சயம், இவை தொடர்பான அந்த புரிதல், இவை தொடர்பான அந்த கற்கை எப்படி உங்களுக்கு வாய்த்தது? எப்படி இந்த பயணத்துக்குள்ளே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்கள்? இங்கே நாங்கள் வந்து ஏதாவது படிக்க போகிறோம் சினிமா ரிலேட்டடாண்டா சில சிங்கள மொழி கற்கைகள் சிலது இருக்குது. அதை விட பெரிய அளவில் இங்கே பெரிய அளவு இல்லை. அப்போ நான் எப்பயுமே என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் செல்ஃப் ஸ்டடீஸ் அதை நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நான் செட்ஸில் ஒர்க் பண்ணிக்குள்ள நான் அதை செய்து பார்க்குறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படி செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் நான் பொட்டு செய்யும்போது நான் எதுவுமே படிக்கல. என் ஏடி வந்து என்னட்ட கேட்டார், நான் நீங்கள் ஏதாவது படிச்சிங்களா, ஃபில்ம் மேக்கிங் ஏதாவது பண்ண சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே படிக்கல. நான் நிறைய படங்களில் வந்து 6ஆம் நிலமாக இருக்கட்டும், நான் நடித்த படங்களில் நான் வேலை செய்திருக்கிறேன். படத்தில் நடிக்கிறதை தாண்டி எனக்கு ஒரு ஆஃப் டே, இப்போ ஒரு சீனில் நான் இல்லாத சீனுன்னா நான் டக்குன்னு போயிட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட நின்று நான் ஏதாவது செய்வேன், நான் நோட் பண்ணி கொடுப்பேன், என்னமோ ஒன்று நான் செய்வேன், ஷார்ட் நோட் பண்ணுறேன், என்னமோ ஒன்று செய்வேன். அப்படித்தான் என் படங்கள் எல்லாத்துலேயுமே நான் இருந்திருக்கிறேன். அப்படி இருந்ததுனாலையும் தெரியல, எனக்கு ஒரு விதமான ஒரு இப்போ எனக்கு அந்நியம் ஃபர்ஸ்ட் டிரெக்ஷனில் கூட எனக்கு ஒரு மாதிரி பெரிய டென்ஷனோ பயமோ அப்படி இருக்கல. ஒரு பழகின இடம்தான், பழகின தொழில் அப்படின்னு இருந்தது. அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன்னா, சரி நம்ம டைரக்ஷன்ன்றதை நாங்கள் ஒரு செய்துட்டு போகிறோம். இப்போ நாங்கள் இதில் இன்னுமே நாங்கள் நல்ல படைப்புகளையும் நல்ல தரமான படைப்புகளையும் நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும். நான் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ஒரு டிஸ்டன்ஸ் எடியூகேஷன் ஃபில்ம் அண்ட் டிவி எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று படித்தேன். அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. அது எல்லா விடயங்களும் ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு டைரக்டருக்கான எல்லா விடயங்களும் அதில் இருக்கும். அது படித்தேன். அதுக்கு பிறகு இப்போ இந்த பொம்மை முடித்த பிறகு எனக்கு என்னென்னா, இன்னுமே நான் சினிமா லாங்குவேஜ் என்ற சினிமோட்டோகிராஃபி சைடில் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். என்னபடியாக நான் வந்து எல்வி பிரசாத்தில் சென்னையில் நான் சினிமோட்டோகிராஃபி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இல்லை எனக்கு எப்பயுமே அடிக்கடி சேலஞ்சஸ் வர்றது இந்த சினிமோட்டோகிராஃபியில் அப்படி ஒர்க் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் எனக்கு வரும். அப்போ அதனால ஓகே, அதை நான் கொஞ்சம் படித்து வச்சிருக்கிறது நல்ல. இப்போ ஒரு டிரெக்டருக்கு எத்தனை வீதம் தேவை அப்படின்றது இருக்குது ஃபில்ம் மேக்கிங்கில். ஒரு டிரெக்டருக்கு டைரக்ஷன் எவ்வளோ வீதம், சினிமோட்டோகிராஃபி எவ்வளோ வீதம் தெரிஞ்சால் போதும் அப்படின்றது இருக்குது. அதை மற்ற விதமாக நடந்ததுகளும் இருக்குது. பாலு மகேந்திரா சார், கிறிஸ்டோபர் நோலன், இவங்க எல்லாருமே டிஓபியாக இருந்து டிரெக்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி கூட வருவாங்க, ஆக்டர் டிரெக்டர், அது ஒவ்வொரு விதமாக டிரெக்டர்ஸ் வருவாங்க இல்லையா. அப்போ எனக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி சைடு எனக்கு முந்தி இருந்தே சரியான விருப்பம். அப்போ நான் யோசிச்சேன், ஓகே நான் அதுலேயும் இன்னும் நான் கொஞ்சம் படிக்கணும். அடுத்த எடிட்டிங் எல்லாமே நான் இப்போ சில நேரங்களில் எனக்கு இப்போ ஒரு எடிட்டருக்கு என் மூடு விளங்க இல்லைண்டா நான் வந்து சொல்லி நிறைய தடவை சொல்லி பார்ப்பேன். அவங்களுக்கு அது விளங்க கஷ்டமா இருக்குன்னு நான் டக்குன்னு ஒரு எடிட் ஒன்றை பண்ணிட்டு நானே ஒன்றை பண்ணிட்டு ஒரு சிம்பிளா ஒன்றை பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பி இதை விட பெஸ்டா பண்ணிட்டாங்கன்னு சொன்ன சந்தர்ப்பங்களும் இருக்குது. எனக்கு சில நேரங்கள் அந்த என் மூடு என்ன, நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு விளங்க இல்லைன்ற அப்படியான நான் அதையும் கொஞ்சம் எடிட்டிங் சைட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தேவையானது எல்லாம். ஒரு இயக்குனராக நீங்கள் படைப்பை கொடுக்க வேணும். அந்த இயக்குனர் கனவு என்பது எப்படி? இயக்குனர் கனவுன்றது வந்து நான் நினைச்சேன் உண்மையாகவே. நான் இப்போ நடிச்சு கொண்டு தானே இருந்தேன். நான் அந்த டைம் முதலாவது ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணும்போது நடிச்சு கொண்டிருப்பேன். இப்போ யோசனை இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு மெச்சூரிட்டி வரட்டும் நம்ம டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. அது அவ்வளோ ஒரு பெரிய வேலை இல்லையா, அவ்வளவு பொறுப்பு கூறலும் அவ்வளவு இதுவும் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. படைப்பை நாங்கள் வெளியில் போட்டோம்னா அது இருக்கும் காலத்துக்குமே. அது எத்தனை வருஷம் கடந்தும் அது இருக்கத்தான் போகுது. அப்போ அதில் உண்மையாக இருக்கணும். அதுக்கு நாளைக்கு நாங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இதில் எப்படி செய்துட்டோமேனு கவலைப்படக்கூடாது. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ அவசரமாக எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டது. பிரிட்டிஷ் கவுன்சிலோட முதலாவது ப்ராஜெக்ட் தான் எனக்கு. நான் நிறைய பேர் ப்ரப்போசல் போட்டாங்க, நானும் ப்ரப்போசல் போட்டேன். அதில் ஒரு ஸ்ரீலங்காலே ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. அதில் நானும் ஒரு. அப்போ என்ன ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தினா அந்த என்னை நம்பின முதலாவது வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் எனக்கு அதை செய்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் மேக்ஸிமம் பயன்படுத்தி ஒரு நல்ல அழகான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணினேன். ஸோ அப்படி தான் மெதுவாக இந்த இயக்குனர் என்ற பக்கம் வந்து அது இது இயற்கை தானா என்ன அப்படியே கொண்டு போய் விட்டது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் ஒரு கலைஞராக, அதாவது ஒரு திரைக்கலைஞராக நீங்கள் செயற்படுகிற போது இந்த இயக்குனர் பக்கம் என்பது எங்களுடைய கதைகள், அது எங்களுடைய கதைகள் மட்டுமல்ல, ஒரு கதையை
அந்த ஆளுமைத்தன்மையோடு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த மிகப்பாரிய பொறுப்பு என்பது இயக்குனரிடம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் தீர்மானிக்க போகிறார், எதை நாங்கள் கொடுக்க போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம், யாருக்கு கொடுக்க போகிறோம் என்கிற அந்த சமூகத்தினுடைய நிலையிலே நின்று பார்க்க வேண்டிய, காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக காத்திரமான ஒரு பொறுப்பு வந்து இயக்குனருக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அந்த பணிக்கு எங்களுடைய நிறைவான வாழ்த்துக்களை நாங்கள் எங்களுடைய உறவுகள் சார்பாக வழங்கிக் கொள்ளுகிறோம். இறுதியாக அந்த திரைப்படத்தில் நீங்கள் அம்பகாமத்தையும் நினைவுபடுத்தி இருந்தீர்கள். அந்த அம்பகாமத்தினுடைய காடுகள், நான் ஒரு புத்தகத்தை வாசித்திருந்தேன். வாசித்த பிற்பாடு அந்த அம்பகாமத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே அங்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த மம்மில் பிள்ளையா கோயிலையும் நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த காடும் அந்த குளமும் இன்றைக்கும் நினைவிலே இருத்தப்பட வேண்டிய விடயம். உங்களுடைய திரைப்படத்தின் ஊடாக அந்த கருத்துக்கள் மிகவும் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து, உங்களுடைய அந்த திரைப்படம் எதற்காக நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்கிற ஒரு நோக்க நிலை உங்களுக்கு இருக்கும், அது அடைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிற இந்த இடத்திலே உங்களுக்கு மீளவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பயணங்கள் தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும். இன்னும் எங்களுடைய நிலம் சொல்லக்கூடிய, எங்களுடைய நிலத்திற்காக பேசப்பட வேண்டிய நிறைய கதைகள் இருக்கின்றன. ஒரு பெண்ணாக பேசப்பட வேண்டிய இன்னும் நிறைய விடயங்கள் இந்த நிலத்திலே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, இன்னமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பயணங்கள் சிறக்க வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களை மீளவும் வழங்கிக் கொண்டு மிக்க நன்றி.